ஹாப்பி மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். 12ஆம் தேதி கேரளா லாட்ரி கஸ்ஸிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி கேரளா லாட்ரி வின் ட்ரா நம்பர் 795 கஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருந்தோம். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 871. ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 71 வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ முந்தா நேற்று 17 அடிச்சிருந்தாங்க. 17 71 வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 871 ரிசல்ட்டு. ஆல் போர்டில் 7 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஏசிபிசியில் 8778 8778 கொடுத்துருந்தோம். ஏபியில் 87 பாஸ் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 871 தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண நம்பர்ஸ். 871 தான் பார்த்தீங்கன்னா தெரியும். 387 721 807 817 இந்த நம்பர் தான் நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி இறக்கணும். 27 21 721ன்ட்டு எனிவே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் 87 பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பரில் 71 பாஸ் ஆகிருக்கு. எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரில் 7 பாஸ் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 12ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 441 கஸ்ஸிங் நம்பர்ஸ். 12ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 441 கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 4 6 9 2 கொடுத்துருக்கேன். இதில் 3 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 4 6 9 ஏற்கனவே ட்ரா நம்பரில் 4 இருக்குது. இருந்தாலும் மீண்டும் ஏபிசி போர்டில் 4 இறங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் 4 6 9 2 கொடுத்துருக்கேன். அதில் 4 6 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன் 4 6 9 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய டாப் மோஸ்ட் கஸ்ஸிங், என்னுடைய கஸ்ஸிங் படி மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒரே ஒரு நம்பர் தான், 946. 9 4 6 அந்த நம்பர் தான் ஆல் போர்டில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற நம்பர் 5946 4 டிஜிட்டில் 5946 946 ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் 3 டிஜிட்டில். ஏபிஏசிபிசியில் அந்த 946 தான் பிரித்து வச்சுருக்கேன். 49 94 46 64 ஒருவேளை 60 70 இந்த நம்பர்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்குது. 60 70 ஏன்னா நேற்று 0 871 ரிசல்ட்டு. மீண்டும் 60 இறங்கிறதுக்கோ 70 இறங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் 60 70 கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் தான் 59 46 3 டிஜிட்டில் 946 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட கஸ்ஸிங்கில் மேக்ஸிமம் வந்துட்டு இருந்த நம்பர் உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கஸ்ஸிங்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ் இருக்குது, சேஞ்ச் ஆகும். எனக்கு உண்டான கஸ்ஸிங்ஸ் வேறு. இப்போ ஒரு 50 நம்பர் இருக்குன்னா நான் 50 நம்பரையும் நான் கால்குலேட் பண்ணிகிட்ருப்பேன். எந்த நம்பர் போடலாம், 2 மணி வரைக்கும் ரிசல்ட்டுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். அதனால் அத்தனை நம்பரையும் உங்களுக்கு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நம்பர், ஸ்ட்ராங் நம்பர். ஸோ நானும் 100% ஃபாலோ பண்ணுற நம்பர் அதை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எல்லா நம்பரையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதனால் 59 46 என்னுடைய கஸ்ஸிங் படி மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர். அதனால தான் கொடுத்துருக்கேன். நானும் இந்த நம்பர் தான் வாங்குவேன், நானும் இந்த நம்பர் தான் ஃபாலோ பண்ணுவேன். நஷ்டம் ஆனாலும் எனக்கு தான், எனக்கும் நஷ்டம் தான், லாபம் ஆனாச்சுனாலும் எனக்கு தான். அதனால் உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இது வெறும் கணிப்பு மட்டும்தான். கேரளா லாட்ரி அரசாங்கத்திற்கு உண்டான கணிப்பு மட்டும்தான், வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் என்னடா நீ கணிச்சு விடுற, கஸ் பண்ணுற, விழமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் இது கணிப்பு மட்டும்தான். ஸோ என்னுடைய சேனல் மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய கஸ்ஸிங்ஸ் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான், பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலைன்னா விட்டுருங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஓகே, 59 46 946 அதோட 522 255 211 943 145
706. இதில் 145 706 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன் 145 அப்படின்னா 441 ட்ரா நம்பர், 441 ட்ரா நம்பர். இது அப்படியே திருப்பி இந்த 4 5 ஆக்கி விட்டு 145 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சின்ன சேஞ்ச் ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்க சான்ஸ் இருக்குது. இல்லையா அந்த 44 இருக்குது பாருங்கள், 44 பவர் பண்ணி 99 அப்படின்னு அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 99 999லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னுடைய கஸ்ஸிங்ஸில் மேக்ஸிமம் வந்த நம்பர்ஸ் தான் எல்லாமே. அதெல்லாம் நான் கொடுக்கல உங்களுக்கு, ஏபிஏசிபிசியில் கொடுக்கல. இன்னும் 5 நம்பர் கொடுக்கலாம், ஸ்ட்ராங் நம்பர்ஸ் கொடுக்கலாம். 4 டிஜிட்டில் இன்னொரு 5 நம்பர் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு சிரமமாக படுது. ஸோ எல்லோரும் விரும்புகிறது என்னென்னா குயிக்காக சீக்கிரமாக ஜெயிக்கணும், பணம் வரணும், ஒரே ஒரு நம்பர், அந்த நம்பர் கன்ஃபார்மாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. அந்த 3 டிஜிட்டில் கன்ஃபார்ம் நம்பர் ஒன்று சொல்லுங்கள். கன்ஃபார்ம் நம்பர் தெரிஞ்சால் நான் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? அதான் மேட்ரு. கன்ஃபார்ம் நம்பர் தெரிஞ்சுதுன்னா 3:30 மணின்னு போகும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரன். அது தெரியாமல் தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. டேக் இட் ஈஸி. உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். நம்மளுடைய உழைப்பு ஒரு 50%, லக்கு ஒரு 50%, அவ்வளோதான். அதனால் முழுசாக நம்ம லக்கையே நம்பலை, நம்மளுடைய எஃபோர்ட் முயற்சியும் போடுறோம். அதனால் கண்டிப்பாக ஜெயிப்போம், வின் பண்ணுவோம். சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். ஓகே, எனிவே ஆல் போர்டில் 4 6 9 ஏபிஏசிபிசியில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் தான். 59 46 4 டிஜிட்டில் 946, 3 டிஜிட்டில் 145 706 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ட்ரிக் நம்பர் எப்பவுமே கொடுக்குறது தான். 11 23 49 43 60 66. ஸோ சக்ஸஸ் கேரளா லாட்டரியினுடைய 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர் 152 145. ஸோ ட்ரிக் நம்பர் எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் பேஸ் பண்ணி தான் ஆல் போர்ட் நம்பர் ஏபிஏசிபிசி நம்பர்ஸ் 4 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர்ஸ் நான் எடுக்கிற வழக்கம். சப்போஸ் இந்த நம்பர்ஸ்லேருந்து நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கலாம் சொல்கிறது இல்லை. நான் அதை விரும்புகிறதும் இல்லை. பக்காவான கஸ்ஸிங்ஸ் கொடுக்குறோம், ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நீங்களே வந்துட்டு ஷேர் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. நம்ம கெஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் யாரையும் நான் கம்பல் பண்ணுறதில்ல. உங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனிவே என்ன இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. குட் லக்.